எல்லாம் அல்ல இறைவனுடைய அருட்பெருங்கருணையினாலும் நாயன்மார் பெருமக்களுடைய குருவர்களும் முன்னெங்கள் செய்ய பிரான் தேவ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளி இருக்கின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவர்களும் திருவர்களும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. இந்த வகையில் குருவர்களையும் திருவர்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அடியேனை சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளையும் அருட்குருநாதர் ஐயாவின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இஞ்ஞான சிந்தனையை சிந்திக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களின் திருவடி தாமரைகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். இன்றே பிரான் விஞ்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அருவரலாற்றில் நாம் சென்ற வகுப்பில் 417வது பாடல் வரை நாம் நிறைவு செய்திருந்தோம். இன்றைக்கு 418வது பாடல் சிந்தனை சிந்திக்க தொடங்க வேண்டும். திரு ஆவடுதுறை என்கின்ற திருத்தலத்தை வந்து அடைகின்றார் பிள்ளையார். அதற்கு முன்னதாக நாம் சில திருத்தலங்களுடைய வரலாற்றை சென்ற வகுப்பில் சொல்ல இயலலை. உங்களுக்கு அந்த வகுப்பே சொன்னேன். ஒரு 4-5 திருத்தலங்களுடைய வரலாறு மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம இயன்றால் சொல்கிறோம் என்று. அந்த வகையில் நாம் பார்க்க வேண்டியது 400வது பாடல், அதாவது 399வது பாடலில் இரும்பூலை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இரும்பூலை இந்த திருத்தலம் நமக்கு தென்கரையில் தென்கரையில் 94வது திருத்தலம் திரு இரும்பூலை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலம் 94 இல்லை, 94 வந்து குடவாசல் வருகிறது. இரும்பூலை முன்னாடி சொல்லிட்டோமா? இரும்பூலை 98வது திருத்தலம் தென்கரையில் ஆலங்குடி என்று அழைக்கக்கூடிய திருத்தலம். இன்றைய வழக்கில் ஆலங்குடி தென்முகப்பரமனாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு சிறந்த திருத்தலமாக விளங்குகின்ற திருத்தலம். சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். இறைவனுடைய திருநாமம் ஆபத் சகாயேஸ்வரர் என்ற திருநாமம். அம்பிகையினுடைய திருத்தலம், அம்பிகையினுடைய திருநாமம் ஏலவார் குழலி. தத்தீர்த்தம் அமிர்த புஷ்கர்ணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் விஸ்வாமித்திரர் வழிபட்ட திருத்தலம். ஆலகால விஷத்தை இறைவன் உண்டு தேவர்களை காத்த பிரான் உள்ள தலம். இதனால் ஆலங்குடி என்றாயிற்று என்பர்.
இது அவ்வளவுதான் வரலாறு. அதாவது எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம். அடுத்ததாக 403வது பாடல்ல 5 திருத்தலங்கள் நாம் படித்தோம். 6 திருத்தலங்கள். அதில் முதலாவதாக அரதை பெரும்பாளி. அரதை பெரும்பாளி இன்றைய வழக்கில் ஹரித்வாரமங்கலம் தென்கரையில் 99வது திருத்தலம். இறைவனுடைய திருநாமம் பாதாள வரதர். அம்பிகையினுடைய திருநாமம் அலங்காரவல்லி. தலமரம் வன்னி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். சம்பந்தம் மட்டும் பாடல் பிள்ளையார் மட்டும் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலம் ஏன் ஹரித்வாரமங்கலம்னு பேர் வந்துன்னு கேட்டீங்கன்னா, ஹரி திருமால் துவாரம் பன்றியாக சென்று இந்த திருத்தலத்தில் தேடியதாக அந்த வரலாற்றை பழைய கோயில் திருமால் பன்றி வடிவம் கொண்டு இறைவனை முன்பு பள்ளம் பறித்தமையால் ஹரி துவாரமங்கலம் என்று பெயர் பெற்றது என்பர். திருச்சேரை அடுத்த திருத்தலம். திருச்சேரை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலம் தென்கரையில் 95வது திருத்தலம். தென்கரையில் 95வது திருத்தலம். சம்பந்தர் அப்பர் இருவரும் பாடல் பெற்ற திருத்தலம். இறைவன் திருநாமம் செந்நெறி அப்பர். அம்பிகையினுடைய திருநாமம் ஞானவள்ளி. தலமரம் மாவிளங்கை. தீர்த்தம் மார்கண்டேய தீர்த்தம். இந்த திருத்தலம் சைவம் வைணவம் இரண்டுக்கும் பெயர் பெற்றது என்று ஒரு குறிப்பிட சொல்கிறார்கள். இங்குள்ள சாரநாத பெருமாள் கோயில் மங்களாசாசனம் பெற்றது. சாரநாத பெருமாள் கோயில் மார்கண்டேயர் தௌமிய முனிவர் வழிபாடு செய்த திருத்தலம். சேற்றூர் சேரையூர் என்றாயிற்று. அதாவது சேரை செந்நெறி செல்வனாரே என்பது நம்ம நிறைய பதியத்தில் பாடக்கூடிய பாடல். அப்பர் சுவாமியுடைய பதியம் நிறைந்த மாமலை கூப்பி அப்படி சொல்லி நிறைய பாடல் நம்மளுக்கு விரித்த கதிர்கொள் வெடிபடு தமங்க சொல்லக்கூடிய அந்த பாடல் கூட இந்த திருத்தலத்தில் பாடிய பாடல் தான். அடுத்தது திருநாளூர். அதை சொல்லும் போது சொன்னோம் நாளூர் மயானம் தென்கரையில 96வது திருத்தலம். சோழ நாட்டின் தென்கரை பகுதியில் 96வது திருத்தலம். இறைவன் திருநாமம் ஞான பரமேஸ்வரர். இறைவி ஞானாம்பிகை. தீர்த்தம் ஞான தீர்த்தம். சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். ஆபஸ்தம் ரிஷி வழிபட்ட சிறப்பை உடையது. இந்த திருத்தலம் ஆபஸ்தம்ப ரிஷி வழிபட்ட சிறப்பை உடையது. 4 மயானம் சொன்ன போன வகுப்புல அதுல ஒரு மயானம் இது நாளூர் மயானம். மீத இருக்கக்கூடிய 3 மயானம் கச்சி மயானம், கடவுர் மயானம், காளி மயானம். கச்சி மயானம் கோயிலுக்குள்ளே இருக்கு. காஞ்சிபுரத்துல கோயிலுக்குள்ளே அந்த தலம் இருக்குது. கச்சி மயானம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்கு. கடவுர் மயானம் என்பது தனியா இருக்குது. நமக்கு கடவுர் வேற பக்கம் இருக்கும், கடவுர் மயானம் வேற பக்கம் இருக்கும். கச்சி மயானம் கோயிலுக்குள்ளே இருக்குது. இது நாளூர் மயானம். நாளூர் என்பது வைப்பு தலமா இருக்குதே தவிர பாடல் பெற்ற தலம் இல்லை. இப்ப நாளூர் மயானம் சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற திருத்தலம். குடவாயில் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் இன்றைய வழக்கில் குடவாசல் என்று அழைக்கப்படுகிறது. குடவாசல் என்று அழைக்கப்படுகிறது. தென்கரையில 94வது திருத்தலம். தென்கரையில் 94வது திருத்தலம். இறைவனுடைய திருநாமம் கோணேஸ்வரர். இறைவியினுடைய திருநாமம் பெரியநாயகி. தலமரம் வாழை. தீர்த்தம் அமிர்த தீர்த்தம்.
சம்பந்தமூர்த்தி நாயனார் மட்டும் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த வரலாறு கொஞ்சம் பெரிய வரலாறு. இந்த குடவாயிலுக்கு ஏன் பேர் வந்ததுங்கிறதுக்கு நிறைய வரலாறு இருக்கிறது. அது தனியாக வரலாற்று செய்தி படிக்கும்போது படித்துக் கொள்ளலாம். நரையூர், நரையூர் தென்கரையின் 65வது திருத்தலம். நரையூர் சித்தீச்சரம் என்று சொல்லப்படும். இன்றைக்கு வழக்கில் திரு நரையூர், நாரையூர் வேற நரையூர் வேற. நரையூர் சித்தீச்சரம் தென்கரையில் 65வது திருத்தலம். இறைவனுடைய திருநாமம் சித்தநாதர், இறைவியினுடைய திருநாமம் அழகம்மை, தலமரம் பவள மல்லிகை, தீர்த்தம் சூள தீர்த்தம், சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற திருத்தலம். பிரம்மன், சித்தர்கள், குபேரன், மார்கண்டேயர் ஆகியோர் வழிபாடு செய்தது. துர்வாச முனிவரால் பறவை உருவம் சாபம் பெற்ற மனிதன் நரன் வழிபட்டதால் இத்தலத்திற்கு நரபுரம் என்ற பெயர். பிரம்மன் வழிபட்டதால் பிரம்மபுரம் எனவும் சொல்லப்படுகிறது. சுகந்தவனம் என்பது வேறொரு பெயர். கோயிலுடைய வரலாறு. இனி தென் திரு புத்தூர், தென் திரு புத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலம் நம்மளுடைய புகழ்துணை நாயனார் வழிபாடு செய்த திருத்தலம். அரிசிக்கரை புத்தூர் என்று இதுக்கு வழக்கு. இன்னைக்கு பேர் வந்து திருப்புத்தூர். அரிசிக்கரை புத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் தென்கரையில 66வது திருத்தலம். இன்னைக்கு வழக்கத்துல அழகாபுத்தூர்னு சொல்லப்படுது. இறைவனுடைய திருநாமம் படிக்காசலித்த நாதர், இறைவி சௌந்தராநாயகி, தலமரம் வில்வம், தீர்த்தம் கோயில் எதிரில் உள்ள தீர்த்தம், மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். கும்பகோணம் மக்கள் வழக்கில் அழகாபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. அழகார்புத்தூர் பெரிய புராணத்தில் இந்த திருத்தலம் செருவிலிபுத்தூர். நம்மளுடைய பின்னாடி பார்க்க போறோம். நான் புகழ்துணை நாயனாருடைய அருள் வரலாற்றில் இந்த திருத்தலத்துக்கு பெயர் செருவிலிபுத்தூர் என்று அழைக்கப்படும். இத்தலத்தை அடுத்து திரு நரையூர் சித்தீச்சரம் உள்ளது. கோச்செங்கச்சோழன் திருப்பணி செய்த திருத்தலம். புகழ்துணை நாயனார் முத்திப்பேறு பெற்ற திருத்தலம். இவையெல்லாம் அந்த 403வது பாடல நம்ம பார்த்த திருத்தலங்க. நீ 404வது பாடல்ல சிவபுரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். தென்கரை திருத்தலத்தில் 67வது திருத்தலம். சிவபுரம் சம்பந்தர் அப்பர் ஆகியோர் பாடல் பெற்ற பதில். இறைவன் சிவபுரநாதர், இறைவி பெரிய நாயகி, தலமரம் சண்பகம் இப்போது இல்லை. தீர்த்தம் சந்திர தீர்த்தம். பட்டினத்தாருடைய தமக்கையார் இவ்வூரில் வாழ்ந்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. திருமால் வெள்ளைப்பன்றி வடிவிலிருந்து பூசித்த தலம். குபேரன், ராவணன், பட்டினத்தார், அருணகிரியநாதர் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். 405வது பாடல் பாருங்க. திரு குடமுடுகு. இந்த திருத்தலம் தென்கரையில் 27வது திருத்தலம். தென்கரையில 27வது திருத்தலம் குடந்தை கீழ்கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்க குறிப்பு வேகமா எடுக்க முடியலான்னு பதிவுல பார்த்துக்கிறதுக்காக சொல்லிட்டு போறேன். பதிவை போடும்போது என்ன பண்ணணும்னா வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஏடு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு தளம் எழுதி வச்சுக்கிட்டு போது நம்ம தலையாத்திரை போகும்போது கொண்டு வந்தீங்கன்னா அங்கே போய் சேகரிக்கக்கூடிய தகவலையும் எழுதிக்கலாம். நீ குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில். அப்பர் மட்டும் பாடல் பெற்ற திருத்தலம். இறைவன் நாகநாதர், இறைவி பிருங்காநாயகி, பெரிய நாயகி. நம்மளுடைய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இந்த திருத்தலத்துக்கு பாடின திருப்பதியும் நமக்கு கிடைக்கல. திரு குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில்
நாகராசன், சூரியன் ஆகியோர் வழிபட்ட தலம். இங்குள்ள காவிரி துறைக்கு பகவத் படித்துறை என்று பெயர் சொல்லப்படுகிறது. கோயில் பெருத்தது கும்பகோணம் என்னும் மொழிக்கேற்ப இத்தலத்தில் ஏராளமான கோயில்கள் உள்ளன அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றார். அடுத்தது 408வது பாடல் குடந்தை காரோணம் சோமேஸ்வர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு அந்த சாமி நாகேஸ்வர சுவாமி, இந்த திருக்கோயிலுக்கு சோமேஸ்வரர் திருக்கோயில் என்று பெயருங்க. இறைவன் சோமேஸ்வர், இறைவி சோமசுந்தரி, தீர்த்தம் சோம தீர்த்தம். சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். வியாழன் சந்திரன் வழிபட்ட தலம். அமுத கலசம் வைத்திருந்த உரி சிவலிங்கமான தலம் இது. அமுத கலசம் வைத்திருந்த உரி சிவலிங்கமான தலம் இது. எனவே சிக்கேசம் என்றும் பெயர். இத்தலத்தில் மகாமகக்குளத்தின் வடகரையில் உள்ள காசி விஸ்வேசம் என்னும் கோயிலை குடந்தை காரணம் என்றும் சிலர் சொல்கின்றனர். இத்தலத்தில் ராவணனை கொல்ல ருத்ராம்சம் வேண்டி வழிபட்டு உடலில் ருத்ராம்சம் ஆரோகணிக்க பெற்றதால் காய ஆரோகணம் காரோணம் என்று இக்கு பெயர் என்று சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற திருத்தலம். அதை நிறைவு செய்து நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலம் பார்த்தது திரு நாகேஸ்வரம். 411வது பாடல்ல நாகேஸ்வரம் சோழ நாட்டு தென்கரையில 29வது திருத்தலங்க. ராகு கிரகத்துக்குரிய தலம். ஆதிசேஷன், தட்சன், கார்கோடகன் முதலிய நாகராஜாக்களும் கௌதமர், நந்தி, நலன், பராசரர், பகீரதன் முதலியோரும் வழிபட்டது. இறைவன் நாகநாதர், இறைவி குன்றமாமுலையம்மை. தலமரம் சண்பகம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம். தலவிநாயகர் சண்பக விநாயகர். மூவரும் பாடல் பெற்ற திருத்தலம். காலையில் குடந்தை கீழ்கோட்டம், நண்பகலில் திருநாகேஸ்வரம், மாலையில் பாம்புரம் என்று ஒரே நாளில் வழிபடுவது விசேஷம் என்பர். 3 கோயிலுமே ராகுக்குரிய கோயிலுங்கிறதுனால 3ஐயும் ஒரே நாளில் வழிபாடு செய்தால் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. குடந்தை கீழ்கோட்டம், நாகேஸ்வரம், பாம்புரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். 412வது பாடல்ல திரு இடைமருதூர். இந்த திரு இடைமருதூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் 3 மருது உண்டு. தலைமருது, இடைமருது, புடைமருது என்று சொல்லப்படும். திருப்புடைமருதூர் அதாவது தலைமருது என்று இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் தலைமருது. ஸ்ரீசைலம் மத்தியார்ஜுனம் அதாவது இடைமருது என்ற புகழப்படும் பதி இது மத்தியார்ஜுனம். தலைமருது என்பது ஸ்ரீசைலம். திரு இடைமருது என்று சொல்லக்கூடியது இந்த திருத்தலம் மத்தியார்ஜுனம். திருப்புடைமருது என்று சொல்லப்படுவது கடைமருது, அது புடார்ஜுனம் என்று சொல்லப்படுவது திருப்புடைமருது என்று சொல்லக்கூடிய திருத்தலம். எனவே அர்ஜுனம் மருதமரம். இந்த திருத்தலம் மருதவனம், சம்பகாரண்யம், சத்திபுரம் என்று வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. வரகுணபாண்டியனுக்கு பிரம்மகத்தி நீங்கிய திருத்தலம். மகாலிங்க தலம்னு இதை சொன்னோம். இந்த மகாலிங்க தலம்னா இந்த தலத்தை சுற்றி பரிவார திருக்கோயில் எல்லாமே 9 கோயில் உள்ளது. இந்த பரிவார திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில் என்னென்ன கோயிலுங்கிறத வரிசை எழுதிங்க. போன வாரம் எல்லா கோயிலும் அப்படின்னு சொல்லலை. விநாயகர் திரு வளஞ்சுழி, முருகன் சுவாமிமலை, நடராசர் தில்லை, நவக்கிரகம் சூரியனார் கோயில், தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, விநாயகர் திரு வளஞ்சுழி, முருகன் சுவாமிமலை, நடராஜ
நடராஜ தில்லை, நவகரகம் சூரியனார் கோயில், தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, பைரவர் சீர்காழி, நந்தி திருவாவடுதுறை, சோமாஸ்கந்தர் திருவாரூர், சண்டேஸ்வரர் திருவாய்ப்பாடி. இப்போ நம்ம மகாலிங்கரை பார்க்க போறீங்கன்னா நேராக திருவலஞ்சோழி போய் விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு நேராக வந்து திருவிடைமருதூரில் மகாலிங்கேஸ்வர பெருமானை வணங்கிட்டு அப்புறம் மீண்டும் புறப்பட்டு சுத்துல வந்து முருகப்பெருமானை வணங்குறதுக்கு வந்து தில்லையில் போய் நடராஜரை வணங்கி இப்படிலாம் ஒரு தலையாத்திரை 9 கோயில் இப்படின்னு பார்க்கலாம். இது என்னன்னா மகாலிங்கத்தை வழிபாடு செய்கிற ஒரு பெரிய வழிபாடு. இது திருவிடைமருதூர் திரு அழகு என்பது முதுமொழி. இறைவனுடைய திருநாமம் மகாலிங்கேஸ்வரர் மருதவாணர். இறைவன் வந்து இந்த திருநாமத்தோட தான் பட்டினத்தாருக்கு மகனாக வர மருதவாணர் அப்படிங்கிற இறைவன். அவர் பேர் அவரு பட்டினத்தார் வைக்கிறார். இறைவன் குழந்தையா வர வந்து ஒரு தம்பதிக்கு வீட்டில் அவங்களுக்கு வந்து செல்வம் இல்லாமல் இருக்கிறாங்க, வறுமையில. இறைவன் அவர்களுக்கு அந்த பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காக நீ காலையில குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தம்பதி, அதாவது பட்டினத்தாருக்கு இந்த பொருளை போய் நீ இந்த குழந்தையை கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய செல்வம் கொடுப்பாங்கன்னா அவங்க வந்து அந்த அவர் இறைவன் காட்டின இடத்துல அந்த குழந்தையை எடுத்துட்டு போய், தன்னுடைய குழந்தையை கொடுக்கல, இறைவன் காட்டின இடத்துல அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. இந்த குழந்தையை எடுத்து அதுக்கு பெயர் மருதவாணன் என்று பெயர் வைத்தார் பட்டினத்தார். அவருக்கு திருவிடைமருதூர் பெருமான் ஆத்மார்த்த மூர்த்தி. மருதுனா அர்ஜனம். திருப்புடை மருதுங்கிறது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கு. ஸ்ரீசைலம் தலைமருது, அது வந்து ஆந்திராவில் இருக்குது. இடைமருது இங்கே கும்பகோணத்துக்கு அருகாமையில். இதுக்கு இடைப்பட்ட கடைமருது என்று சொல்லக்கூடிய திருப்புடை மருதூர் வந்து நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. மூவரும் பாடல் பெற்ற திருத்தலம். தீர்த்தம் காவிரி, காருண்ய அமிர்த தீர்த்தம். தலவிநாயகர் ஆண்ட விநாயகர், கருவூர் தேவர், மாணிக்கவாசல் பட்டினத்தார் பாடல்களில் இப்பதி புகழ்ந்து பாடப்படுகிறது. திருவிடைமருதூர் முடிச்சுட்டு நம் பெருமான் அடுத்த திருத்தலமாக விளங்கக்கூடிய திரு குரங்காடுதுறை, வடகுரங்காடுதுறை தென்கரையில 31வது திருத்தலம். இந்த திருத்தலம் இன்னைக்கு வழக்குல ஆடுதுறை என்று வழக்கு. திருவாவடுதுறை போனீங்கன்னா திருவாவடுதுறைக்கு போற வழியில ஆடுதுறைன்னு இருக்கும். அதுவும் பாடல். திருவாவடுதுறைக்கு அதுக்கு ஒரே 1 கிலோமீட்டர் தான் வேறுபாடு. அந்த ஆடுதுறைங்கிறது குரங்காடுதுறை. வடகுரங்காடுதுறை ஒன்று இருக்குது, தென்குரங்காடுதுறை. தென்குரங்காடுதுறை வந்து நமக்கு தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற திருத்தலம். இது வடகுரங்காடுதுறை. இந்த திருத்தலம் சம்பந்தர் அப்பர் இருவரால் பாடல் பெற்றது. இறைவனுடைய திருநாமம் ஆபத் சகாயேஸ்வரர், இறைவி பவளக்குடியம்மை. கண்டராதித்த மனைவியார் கட்டிய கற்றளி. கண்டராதித்த சோழர் நமக்கு திருமுறையில் வராரு. சோழ பரம்பரையில கண்டராதித்த சோழர் வரலாறு நாம் படிச்சிருக்கோம். கண்டராதித்தருடைய மனைவியார் கட்டிய கல் திருக்கோயில், சுக்ரீவன் வழிபாடு செய்த திருத்தலம். இந்த அளவுல நாம் சென்ற வகுப்பில் 417வது பாடலை பார்த்து இப்ப திருவாவடுதுறையை வந்து அடைகிறார் பிள்ளையார். இன்றைய சிந்தனை 418வது பாடல் சிந்திக்க தொடங்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். 418 பார்க்கணும். 418 21 பார்க்கணுமா? இல்லைங்க, 418 தான் பார்க்கணும். சொன்னதில்ல, பார்த்தது நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துல தான் திருவாவூர் சேர்ந்தாரு. இனிமேல் தான் இறைவன் பொண்ணு பொருள்லாம் கேட்க போறாருன்னு நினைப்புலதான் நிறுத்துற மாதிரி. இல்லைன்னா அது தொடர்ந்து போயிருக்கும். மூவருக்கு அறிவரும் பொருளாகிய மூலத்தேவத்தம் திருவாவடுதுறை திருத்தொண்டர் பூவலம்பு தன் பெரு பொறுபுணல் தடம்பனை புகழி காவலுக்கு எதிர்கொள்ளும் ஆதரவுடன் கலந்த. இப்போ மூவருக்கும் அறிய வருவதற்கு பெரிய பொருளாக இருக்கக்கூடிய பெருமான்
திருவாவடுதுறை திருத்தொண்டர்களும் அனைவரும் வந்து இவரை எதிர்வாழிவாடு செய்து வரவேற்பதற்கு வருகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டம் ஞானசம்பந்த பெருமானோடு வருகின்ற தொண்டர்கள் எல்லாம் பெரும் திரளாக வருகின்ற நிலையில அவரை புகழி காவலருக்கு எதிர்கொள்ளும் ஆதரவுடன் கலந்தார். வந்தணைந்தவர் தொழாமுனம் மலர்புகழ் சண்பை அந்தனர்க்கெல்லாம் அருமறை பொருள் என வந்தார். சந்தனித்திலை சிவிகை நின்று இழிந்து எதிர்த்தாழ்ந்தே சிந்தை இன்புற இறைவர்தம் திருக்கோயில் முன் சென்றார். இப்போ வந்தடைந்தவர் தொழாமுனம் அவர்கள் எல்லாம் திருவாவடுதுறை தொண்டர்கள் எல்லாம் வந்து வணங்குவதற்கு முன்னதாக மலர் புகழ் சண்பை விரிகின்ற புகழை உடைய சீர்காழியில் அந்தனர்க்கெல்லாம் அருமறை பொருள் இவரே என வந்தவர். இங்கே சீர்காழியில் நம்ம திருத்தலத்தில் படிக்கும்போது படித்தோம். அவருக்கு 7 வயது உபநயனத்தில் பூணூல் அணியும் பொழுது மறையவர்கள் எல்லாம் சீர்காழி நம்மளுடைய பிள்ளையாரை தான் தியான பொருளாக கருதினான்னு படித்தோம். அவரே தியான பொருள். சிந்திக்க வேண்டியவர் யார்? பிள்ளையார் என்கிற அந்த செய்தி இங்கே மீண்டும் நினைவுபடுத்துகிறார். விரிகின்ற புகழை உடைய சண்பை அந்தனர்க்கெல்லாம் அருமறை பொருள் இவரே எனும்படி வந்தவர். அவர் சந்தனித்திட சிவிகை நின்று எழுந்து அழகிய முத்து பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி எதிர்த்தாழ்ந்து, அதாவது திருவாவடுதுறை தொண்டர்கள் வணங்குவதற்கு முன்னதாக இவர் முன்பு தாழ்ந்தே சிந்தை இன்புற இறைவதம் கோயில் முன் சென்றார். திருவாவடுதுறை திருக்கோயிலுக்கு முன்னால் செல்கிறார். மேடு கோபுரம் இறைஞ்சே உள் புகுந்து நீர் நிலையால் மாடு சூழ் திருமாளிகை வலம் கொண்டு வணங்கி ஆடும் ஆதியை ஆவடுதுறையுள் ஆரமுதை நாடு காதலில் பணிந்து எழுந்து அருந்தமிழ் நவின்றார். வழக்கம் போல திருக்கோயிலுக்கு வந்தார். திருக்கோயிலுடைய நீண்ட கோபுரத்தை இறைஞ்சி உள்ளே சென்று நீள் நிலையால், அது அப்படின்னா இந்த கோயிலுடைய பத்தி வரிசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய அழகு. நீள் வகையால் நீள்நிலையால்னா நீண்ட வரிசையால் பலவை மாளிகை பத்தி மாளிகைகளாக இருக்கக்கூடிய ஆடும், அதாவது மாடு சூழ் திருமாளிகை வணங்குண்டு அப்படிப்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய மாளிகைகளை எல்லாம் வணங்கி கொண்டு ஆடும் ஆதியை ஆவடுதுறையில் திருவாவடுதுறை சாமிக்கு பல இடத்துல சொல்லுவார் திருவாவடுதுறை அமுது. நம்ம படிச்சிருக்கிறோம். கங்கை பார் சடையாய் கணநாதா காலக்காலனே காமனுக்கடலே பொங்கு மாகடல் விடனிடத்தானே பூதநாதனே புள்ளியா செங்கன்மால் விடையாய் தேனே திரு ஆவடுதுறையுள் அங்கனாயனை அஞ்சலென்றாய் ஆதனக்குறவு அமரர்கள் திருவாவடுதுறை ஆரமுது சொல்வார். எனவே திருவாவடுதுறை ஆரமுதை நாடு காதலில் பணிந்திழந்து திருப்பதிகம் பாடுறார். அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அன்பு நீடிய அருவி கண்பொழியும் ஆர்வத்தால் முன்பு போற்றியே புறம்பனை முத்தமிழ் விரகர் துன்பு போ மனத்திருத்தொண்டர் தம்முடன் தொழுதே இன்பம் மேவி அப்பதீனில் இனிது ஆழ்ந்து இருந்தார். திருவாவடுதுறையில் தங்குறாங்க. அடியார்கள் எல்லாரும் பிள்ளையாரோடு சிவபாத இருதயரும் கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அன்பு நீடிய அருவி கண் பொழியும் ஆர்வத்தார் அந்த இறை வழிபாட்டில் அன்பு பெருகிய காரணத்தினால் கண்ணீர் அருவி பொழிய ஆர்வத்தார் இறைவனை முன்பு போற்றி புறத்து வந்த நம்முடைய முத்தமிழ் விரகர். முத்தமிழ் விரகர்னா முத்தமிழை விரித்தவன். விரகர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா முத்தமிழை விரித்தவர். துன்பு போ மனத்திரு தொண்ட தம்முடன் தொழு. அருமையான குறிப்பு. துன்பு போ மனத்திரு தொண்ட தம்முடன் தொழு அப்படின்னா எப்படிப்பட்ட தொண்டரோட கூடியிருந்தாருன்னா துன்பம் வந்து அணுகுவதற்கு அஞ்சுகின்ற மனமுடைய திருத்தொண்டர்.
ரெண்டு வகையில பொருள் சொல்லுவார் சிறுக்கமணியா. ஒண்ணு, வரக்கடவதாகிய துன்பங்கள் எல்லாம் போகுகின்ற மனத்தை உடையவர்கள். சரிங்களா? இடுக்கண்பட்டிருக்கினும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இப்ப துன்பமோ மன திருத்தொண்டர்னா வரக்கடவதாகிய துன்பங்கள் எல்லாம் மனதை விட்டு போக இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள். இன்னொரு வகையில இங்க போனா நமக்கு வேலையிலேன்னு துன்பம் பயந்துட்டு போகுமா. துன்பம் என்ன பண்ணுங்க, அதனாலதான் இந்த இதுல சொல்லும்போது சொல்லுவார், இடும்பைக்கு இடும்பை படுப்பார். திருப்பூர்ல சொல்லும்போது இடும்பைக்கு இடும்பை படுப்பார். அவங்கள பார்த்து இடும்பை என்ன பண்ணலாம், வராது. துன்பம் வருதா, வணக்கம் அவங்க நல்லா இருக்கீங்களா, துன்பத்தை பார்த்து என்ன சொல்றது, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, சரி அப்படின்னு பார்த்து என்ன நாம துன்பம் கொடுக்கலாம்னு வந்திருக்கிற இவங்க நம்முடைய வரவேற்கிறாங்களே, இவங்கிட்ட வேலை ஆகாதாட்டு இருக்குது, ஒன்றும் செயல்பாடாகாதாட்டு இருக்குது அப்படின்ட்டு துன்பம் விலகுது. அதாவது துன்பத்தை இங்க வேலையில் இப்படிங்க நம்ம திருநாவுக்கரசர் பெருமானுடைய வரலாறு பார்த்தோம். அங்க சொன்னாரு, இந்த தேவ மகளிர்லாம் ரம்பை ஊர்வசிலாம் வந்து திருப்புகூடூர்ல வந்து ஆடினாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க ஆடி ஆடி நம்மளுடைய திருநாவுக்கரசரை வளைச்சு வளைச்சு அவரை இடர்பாடு பண்ணாங்க. அவர் சொன்னாரு, உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் இங்க இல்லை, நீங்க என்ன பண்ணலாம், வேற இடத்த பார்க்கலாம், போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அது போல ஒரு நினைவு நினைச்சு வச்சுக்கணும். துன்பம் போம் மன திருத்தொண்டர். இன்னொரு பக்கம் துன்பம் தொண்டர்கள் இருக்கிற இடத்துல நினைப்புக்கு வராது. துன்பம் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் தொண்டர்களோடு கூடி இருக்கும் போது இதெல்லாம் அறிவுக்குள்ளே எட்டாது. சரிங்களா? அப்படிதான் நம்ம கூட்டம் கூட்டமா எல்லாரோடையும் கூடி இருக்கும்போது அப்படிதான் இருக்கும் நினைச்சுன்னா இருக்காது. சரிங்களா? உறவினர்களோடையோ நம்ம வேற யாரோட இருந்தாங்கன்னா துன்பத்தை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, துன்பத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க, வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவருளை சிந்தித்து இருக்கக்கூடிய அந்த நேரம் உண்மையிலேயே அந்த அந்த உரிய இடத்துல கலந்துருந்தவங்களுக்கு தெரியும். அரை மணி நேரம் உலகியலை மறந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை மறந்து கடந்து நிற்போம். இதுதான் உபகாரிகள். அடியார் திருக்கூட்டம் நமக்கு என்னது, உபகாரிகள். மற்ற அனைவருமே அபகாரிகள் தான். இந்த உலகத்துல நீங்க எந்த கோணத்துல வேணா பொறுத்தீங்க, அது தவறா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. மற்ற எந்த வகையில நிக்கிறோம்னு நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அபகாரிகள் தானே தவிர, திருநீர் பூசன் தொண்டர்கள் மட்டும்தான் உபகாரிகள். அவர் ஒருபோதும் நம்ம இடத்துல ஒன்றை வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, சிவபெருமானை நினைக்கின்ற உபகாரத்தை நமக்கு செய்கிறார்கள். எனவே துன்புவோ மனத்திருத்தொண்டருடன் தம்முடன் தொழுதே இன்பம் மேவி அந்த திருத்தலத்தில் இனிது அமர்ந்திருக்கின்றார் பிள்ளையார். மேவி அங்கு உரை நாளினில் வேள்வி செய்வதனுக்கு ஆவதாகிய காலம் வந்து அனைவுற அணைந்து தாவில் சண்டையார் தலைவர்க்கு தாதையார் தாமும் போவதற்கு அரும்பொருள் பெற எதிர் நின்று புகன்றார். பிள்ளையாருக்கு ஒரு 9 வயசு இருக்கும். அவருடைய வயது 9லிருந்து 10க்குள்ள இருக்கலாம். இப்போ அந்த திருவாவடுதுறை இருக்கக்கூடிய காலத்துல இங்க நம்மளுடைய பிள்ளையாருடைய தந்தையார் மீண்டும் திருவாவடுதுறைக்கு, அதாவது சீர்காழிக்கு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் வருகிறது. போகணும்னா பொருள் வேண்டும் என்று அவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். நான் திரும்பி போகணும். எதுக்காக போகணும்னு கேட்டா, வேள்வி வழிபாடு செய்யணும், உரிய வேள்வி வழிபாடு செய்யற காலம் வந்துருச்சு. அதை செய்வதற்கு நான் என்ன பண்ணணும், திருமணம் அப்படின்னா இந்த வழிபாடை பொறுத்த வரைக்கும் நித்தியம், நைமித்தியம், காமிகம் என்ற 3 வகையில வழிபாடு நிகழும். நித்தியமா செய்யற வழிபாடுனா தினந்தோறும் அந்த வழிபாடு நடைபெறும். நைமித்தியம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நடைபெறும். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டுதோறும் திருவிழா நடக்கிற கோயில அதுக்கு பேரு நைமித்தியம். இந்த 2 வழிபாடுமே 2 நிலையில செய்யலாம். ஒரு நிலை நிஷ்காமியமா செய்யலாம், இன்னொரு நிலை காமியமாக செய்யலாம். நிஷ்காமியமாக செய்வது பயன் கருதாது செய்வது, காமியமாக செய்வது பயன் கருதி செய்வது. இப்போ நீங்கள் திருக்கோயிலில் பூசை செய்கின்ற சிவாச்சாரியார் இருக்கிறார்.
அவர் அந்த கோயில் என்ன பண்றார்? நித்தியமா பூசணம் பண்றார். அவரே தான் அந்த கோயில்ல நைமித்திகமும் செய்யறார். நித்திய பூசையும் அவர் தான் செய்யறாரு, நைமித்திய பூசையும் அவர் தான் செய்யறார். நாம எல்லாருமே நித்திய பூசைக்கு நைமித்திய பூசை ரெண்டுக்குமே கலந்துக்கிறோமான்னு கேட்டா தெரியாது. அவங்க சூழல் நித்தியத்திலையும் கலந்துக்குவோம், சில பேர் நைமித்தியத்திலும் கலந்துக்குவோம். நித்தியம்னு என்ன? தினந்தோறும் கலந்து நடந்தா அந்த பூசைக்கு நித்தியம். வார வழிபாடு நடக்கும், அது நித்திய பூசை தான். 5 நாளைக்கு ஒருக்க நடக்கக்கூடிய பிரதோஷம், இதுவும் நித்தியம் தான். பைரவர் தேய்பிர அஷ்டமி, பௌர்ணமி பூசை, இது எல்லாமே என்ன வழிபாடுங்க? நித்திய பூசைகள். நித்தியம்னா அந்த நாள் அது நடக்கும், இல்லைங்களா? நித்தியமா நடக்குது. ஆண்டு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அது நைமித்தியம், ஆண்டு திருவிழாக்கள். இந்த 2 வழிபாட்டையுமே சிவாச்சாரியார் செய்வார். சிவாச்சாரியார் செய்யும்போது, பெருமானுக்கு செய்யும்போது தனக்கு ஏதாவது வேண்டும்னு நினைச்சுட்டா செய்வார். 99% இருக்கார். பூசை செய்யாத சிவாச்சாரியார் ஒருபோதும் செய்யலாம். அவர்களுக்கு பலன் வெளியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவருக்கு பூசைக்கு தேவையானது கொடுக்கறது, அவர் செய்யற வேலைக்கான ஊதியம், அந்த சம்பாவனை கொடுக்கறதுல யார் கொடுத்துட்றாங்க? வெளியிலிருந்து கொடுத்துட்றாரு. அவருக்கு அது வருது. அவர் போய் உள்ள நின்று சாமிகிட்ட பூசை பண்ண, எனக்கு அதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கற வழக்கம் கிடையாது. இல்லை, இந்த வழிபாட்டுக்கு பேரு நிஷ்காமிய வழிபாடு. அவரே கேட்டு நின்னான்னு என்ன ஆயிடும்? காமிய வழிபாடு. அது கேட்கிற வழக்கம் பெரும்பான்மை இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சு சிவாச்சாரியர் கோயிலுக்குள்ள பூசை பண்றவங்க இறை வழிபாட்டுல போய் அதை வேணும் இதை வேணும்னு கேட்கிற வழிபாடு அவங்க வச்சிருக்கிறது இல்ல. பொதுவான வழிபாடை செய்வாங்களே தவிர அவங்க அந்த மாதிரி நிக்கிற வழக்கம். இப்ப நாம வெளியே நின்று நாம கும்பிடுறோம், சரிங்களா? நாம என்ன பண்றோம்? காமிய வழிபாடு செய்யறவங்க அதிகம், நிஷ்காமிய வழிபாடு செய்யறவங்க குறைவு. பலன் கருதி வழிபாடு செய்யறவங்க தான் அதிகம். பலன் வேண்டாத நிக்கிறவங்க யாராவது இருக்காங்கன்னா அது திருநீர் பூசி உரைப்பு வரக்கூடிய காலத்துல என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா இறைவன் பார்த்து நமக்கு எல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிற உறுதிப்பாடு வந்துடும். அப்போ அந்த வழிபாட்டை செய்கிறதுக்காக தந்தையார் பிள்ளையாரிடத்துல பொருள் கேட்கிறார். மேவி அங்கு உரைகின்ற நாளில், அந்த திருத்தலத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த உறைந்து இருக்கக்கூடிய நாட்களில் வேள்வி செய்வதற்கு, வழிபாட்டுல வேள்வி, இது சிவா, அதாவது அந்தணருடைய கடமை. வேள்வி செய்வது என்பது என்னங்க? கடமை. தினந்தோறும் வேள்வி செய்யணும், இந்த நித்திய வழிபாடுகள் செய்யணும், நைமித்தியம் செய்யணும். அப்படி செய்வதற்கு ஆவதாகிய காலம் அணைவுரை. அந்த காலம் அணைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த கோயில்ல விழாவை வச்சிருப்பாங்க. அந்த விழாவில் போய் என்ன பண்ணணும்? வேள்வி செய்வதற்காக அவர் காலம் அணைவுரை பிள்ளையாரிடத்து அணைந்துன்னா பிள்ளையார்கிட்ட போய் தாவில் சண்டையர் தலைவருக்கு உணர்த்துகிறார். தாமை தாதையார் தானும் போவதற்கு அரும்பொருள் பெற எது நின்று போன்ற. எப்பா நான் இப்போ மீண்டும் நம்ம தளத்துக்கு போகணும், சீர்காழிக்கு போகணும், போய் வேள்வி செய்யணும், அதற்காக கொஞ்சம் பொருள் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். தந்தையார் மகன்கிட்ட கேட்க வேண்டிய அறிவுறுத்தல். அது மட்டுமல்ல, முன்பே சொன்னார், நமக்கு பாடல்ல முன்பே சொல்லும்போது சொன்னார், அதை அடுத்த பாடல சொல்றார். தந்தையார் மொழி கேட்டலும் புகழியார் தலைவர் முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந்து அருள் முன்னி அந்தமில் பொருள் ஆவன ஆவடுதுறையுள் எந்த யார் அடித்தலங்கள் அன்றோ என எழுந்தார். தந்தையார் இப்படி கேட்ட உடனே புகழியார் தலைவராய பிள்ளையார் முந்தை நாளிலே மொழிந்தமை, முந்தை நாள்ல அப்பா கூட வரேன்னு சொன்னார். இந்த தலையாத்திரை வரும்போது என்ன பண்ணாரு? நானும் கூட வரேன், உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பு சொன்னார். 280வது பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும். 280வது பாடலை சொல்லும் பொழுது அருமையால் உண்மை பயந்த அதனால், ரொம்ப தவமிருந்து பெற்றதனால் பிரிந்து உறைவு ஆற்றேன், ஒரு காரணம். 2வது, இருமைக்கும் இன்பம் அளிக்கும் யாகமும் யான் செய்ய வேண்டும். 2வது காரணத்தை இப்ப நினைவுபடுத்தி அவர் கேட்கிறார். முந்தைய நாள் அவர் என்ன கேட்டாரு? வேள்வி செய்வதற்கு, இருமைக்கும் வேள்வி செய்வதற்கு கூட இருக்கணும். அப்ப இங்க கேட்ட உடனே அதை நினைந்து நம்மளுடைய பிள்ளையார் அருளை நினைந்து, அருள் முன்னினதுங்க, அருளை நினைந்து, திருவருளை நினைந்து அந்தமில் பொருளாவன ஆவடுதுறையுள் எந்த யார் அடித்தலங்கள் அப்படின்னு சொல்றார். அந்தமில்லாத பொருள் சிவபெருமானுடைய திருவடிதான்.
அவரை விட உலகத்துல ஒரு பொருள் இருக்குமா அப்படிங்கிற. அதனால நமக்கு நாம் ஏற்கனவே திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவையாற்று பதிகம் படி சொல்லியிருக்கிறோம். 20 பாடல் இருக்கக்கூடிய ஒரு பதிகம். 30 பாடல் இருக்கக்கூடியதுக்கு ஞானசம் விருது திருநாவுக்கரசு பெருமானது. ஆனா 20 பாடல் இருக்கக்கூடிய இந்த திருப்பதிகம் அடிக்கடி நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருப்பேன். என்னன்னா இறைவனுடைய திருவடிகள் தான் நமக்கு எல்லாம் தரும் அப்படிங்கிறத பாடல் நிறைந்து சொல்லுவார். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தே மொய்த்துந்தி பொழிவன மொய்த்து நின்று பாம்பு சுற்றி அந்திப்புறை அணிந்தாடும் ஐயாரன் அடித்தளமே அப்படின்னு சொல்லும்போது சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தே முந்தி பொழிவன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி புறை அணிந்தாடும் ஐயா. இதற்கு சொல்லும்போது பல பாடல் சொல்லுவார். வருடச் சிவந்தன கழித்து கலந்தது அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்த இறைவனுடைய திருவடிகளே அப்படி எல்லாமாக இருப்பது அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இங்க எதுக்கு இந்த செய்தி சொல்லிட்டு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட போய் பணம் கேட்குறீங்க, செல்வம் கேட்குறீங்க, எனக்கு யாரை தெரியும், அவரை தவிர அவரை விட வேற செல்வம் என்கிட்ட கிடையாது, அவரை தவிர எனக்கு வேறு செல்வம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தந்தையார் கேட்கிறாரு. அப்ப சொல்லணும்னா நேரம் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்று தேவதம் பிரான் மகிழ் கோயில் முன்பு எய்தி நின்று போற்றுவார். நீர் நிதி வேண்டினார்க்கு ஈவதொன்றும் மற்றிலே உன் அடி அல்லது ஒன்று அறியேன் என்று பேர் அருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார். பெருமானுடைய திருக்கோயில் முன்னாடி போனார். போய் பெருமான் சொல்றார், பெருமானே அப்பா நீல் நிதி வேண்டி நிற்கிறார், செல்வம் கேட்டு நிற்கிறார் சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொன்னார், நீல் நிதி வேண்டி. ஏன் நீல் நிதி அப்படின்னு கேட்டா இதனுடைய பயன் என்றைக்கும் இருக்கக்கூடிய பயன், சில வேள்வி ஆற்றுகின்ற பயன், நிலைத்திருக்கக்கூடிய பல பயன். எனவே அந்த பயனை நீள்நிதி சொல்றார். உலகில் செய்கின்ற கருமத்துக்காக சில கருமமான செயலுக்காக நாம் செய்கின்ற வழிபாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பயனை தந்து ஒளியும். பயன் கருதாது உலக நலன் கருதி செய்கின்ற வேள்வி பயனானது நிலைத்திருக்கும். அதுமல்ல இங்க நம்மளுடைய பிள்ளையார் கொடுக்கக்கூடிய செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் இறைவன் கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா உழவா கிளி கொடுக்கிறார். இந்த கிளி எப்படிப்பட்ட கிளி, வற்றாத பாத்திரம், அப்படிப்பட்ட ஒரு முடிச்சு கொடுக்கிறார். எனவே இங்க சென்று தேவதம் பிரான் கோயில் முன்பு எய்து நின்று இறைவனை போற்றுவார். நீள்நிதி வேண்டினார், பயனால் நீள்நிதி வேண்டினார்க்கு என்று ஈவது ஒன்றும் மற்றிலே. என்கிட்ட எல்லாம் ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை. என்ன இருக்குது, உன் அடி அல்லது ஒன்று அறிய. இதை விட ஒரு பெருமானே இந்த ஒரு திருவடியை தவிர எனக்கு பற்று கிடையாது. பற்று பற்றிலே பாதமே மனம் பாவித்தே மற்ற பற்று எனக்கு என்ன தெரியும், நின் திரு பாதமே மனம் பாவித்தே. செல்வம் பொருளவற்றை பொருளென மயங்கி நிற்பது மருள். மருளானாம் மானா பிறப்பம்பார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மருளானாம் மயக்கம் செய்கிற பிறப்பு. ஏன் இந்த பிறப்புல நமக்கு நிலைத்திருக்காத அத்தனை பொருளும் நிலைத்திருக்கக்கூடிய பொருளா தெரியுது, அது மயக்கம் தருவது. அந்த மயக்கம் அஞ்செழுத்தினால் நீங்கும். அப்ப நீங்குகின்ற பொழுது பொருளாவன பெருமானுடைய திருவடி தாமரைகளே. எனவே இங்க சொல்கிறார், ஒன்றும் அறியேன், உன்னை தவிர உன் திருவடியை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்து பெருமானை போற்றுகின்றார். எடுத்தவன் தமிழ் பதிகம் நாள் அடியின் மேல் இருசி தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த இன்னிசையினால் துதிப்பார். மடுத்த காதலில் வள்ளலார் அடியினை படுத்தி அடுத்த சிந்தையால் ஆதரித்து அஞ்சலி அளித்தார். திருப்பதிகம் பாடுகிறார். பொன்பெற்ற திருப்பதிகம் உளவாக்கிளி. உங்களுக்கு இங்க 1000 பொற்காசுகளை கொடுக்கிறார். அவங்க கொடுக்கும்போது ஒரு பொன்முடிப்புல சிவபோதகணங்கள் 1000 பொற்காசுகளை கொடுக்கப்படுகிறது. திரு ஆவடுதுறை தென்கரையில
நமக்கு 36வது திருத்தலங்க திரு ஆவடுதுறை. மிக இன்றியமையாத ஒரு திருத்தலம். சைவ சமயத்தினுடைய ராஜதானியாக விளங்கக்கூடிய திருத்தலம் இந்த தலம் தான். திருத்தில்லை சைவர்களுக்கு கோயில் பெரும் புகழை தருவது. ஆனால் சைவ சமயத்தினுடைய ராஜதானி தலைமையகமாக விளங்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா திருவாவடுதுறை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திருவாவடுதுறையில தான் நமக்கு சிவஞான முனிவர் என்கின்ற ஒரு பெரும் சொத்து நமக்கு தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. அவர் விக்ரமசிங்கபுரம் அவருடைய திருவதாரம். ஆனாலும் திருவாவடுதுறையுடைய குலதெய்வமாக இன்னைக்கு ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மடம். சரிங்களா? அதுக்கு பிறகுதான் தருமபுரம் மடம்லாம் நமக்கு தோன்றியது. 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1314 நான் கருதுகிறேன். அந்த காலங்களில் தோன்றி நமச்சிவாய மூர்த்திகள் வந்து அங்க திருமடத்தை நிறுவினார். சரிங்களா? அப்படி திருவாவடுதுறைக்கு நமக்கு எல்லா மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலம். அது மட்டுமல்ல, பல வகையான சைவ சமய பெருமக்கள் வாழ்ந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து குருமகா சன்னிதானங்கள் பார்த்து நம்ம பலவாறு பிரிந்து வரக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்துல தான் ஐயடிகள் காடவர்கோன் என்று சொல்லக்கூடிய திருமுறை ஆசிரியர்களும் அருவானுண்மை நாயன்மார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் இருக்கிறார். நமக்கு இங்கே அவர் அவர் புத்தி பெற்ற திருத்தலம் திருமூல தேவநாயனார் 3000 ஆண்டுகள் யோகு இருந்து திருமந்திரத்தை அருளிய திருத்தலம் இதுதான். ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலம். இறைவனுக்கு மாசிலாமணீஸ்வரர் என்று பெயர். இறைவிக்கு ஒப்பிலாமுலை அம்மை என்று பெயர். நந்தி தரும நந்தி இருக்கிறதுனால பெரிய நந்தி இருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும். தலமரம் படல் அரசு மரம். இந்த தலமரத்துக்கு கீழே தான் இன்றைக்கு திருமூல தேவநாயனாருடைய குடுக்கம் இருக்கிறது. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். தீர்த்தம் கோமுக்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம். தலவிநாயகர், துணை வந்த விநாயகர் மூவரும் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்துல ஞானசம்பந்த பெருமான் தன் தந்தையின் வேள்விக்காக இறைவனிடம் பொற்கிழி பெற்றார். சுந்தரர் உடற்பிணி தீர பிரார்த்தித்த திருத்தலம். அவருக்கு வந்து உடற்பிணி தீர்வதற்காக வழிபாடு செய்த திருத்தலம். திருவிடைமருதூரின் பரிவார தலங்களுள் நந்தித்தலமாக விளங்குவது. தேவர்கள் படரசாக விளங்க அதன் கீழ் இறைவன் எழுந்தருளியது. திருமூலர் தங்கி இருந்து தவம் செய்து திருமந்திரம் அருளியது. போகசித்தருடைய மாணவராகிய திருமாளிகை தேவர், ஐயடியில் காலம்னு சொல்லிட்டேன், திருமாளிகை தேவர் 9ஆம் திருமுறையில பாடனவர். திருமாளிகை தேவர் போகசித்தருடைய மாணவர். இவருக்கு பல அற்புதங்கள் நிகழ்த்திய திருத்தலம். திருமாளிகை தேவர் நீங்க திருவாவடுதுறையில கோபுரத்து மேல நந்தி திரும்பி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். திருமாளிகை தேவருக்காக நந்தியம் பெருமான் படையெடுத்து சென்றதாக அங்க வரலாறு சொல்லப்படும். எனவே சேரமான் பெருமாள் நாயனார், விக்கிரம பாண்டியன் ஆகியோர் வழிபட்டது. முசுகுந்தனுக்கு மகப்பேறு கிடைத்த திருத்தலம். இத்தலத்தை திருவாரூராகவும் தம்மை தியாகராசராகவும் காட்டியது. சித்தருக்கு அட்டமா சித்திகளை அறிவியது. தர்மதேவதை இறைவனை வழிபட்டு அவருக்கு வாகனமாகும் பேறு பெற்றது. திருமூலர் திருமாளிகை தேவர் முதலிய மகான் உடலே சமாதிகள் இருப்பது. எண்ணற்ற சிறப்புகளை உடையது இந்த திருத்தலம். இங்குள்ள நந்தி மிகப்பெரியது. இறைவன் வீரசிங்க ஆசனத்திலிருந்து சுந்தர நன்னமாடி மகாதாண்டவம் புரிந்த தலமும் இதுவே. கோமுக்தி நகர், அரசவனம், முத்திச்சேத்திரம், கோகழி, சிவபுரம், பிரமபுரம், அகத்தியபுரம், தருமநகர், கஜாரண்யம், நந்தி நகர், நவகோடி சித்திபுரம் முதலிய தலத்தின் வேறு பெயர்களாக காட்டப்படுகிறது. இந்த திருத்தலத்துல நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் இறைவனிடத்துல திருப்பதியம் வைக்கிறார், பதியம் பாடுகிறார். இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகள் தொழுதெழுவேன் கடகனில் அமுதோடு கலந்த நஞ்சை இடரினில் அடக்கிய வேலை இதுவோ எமையாலுமாறு தீவதுன்றமக்கில்லையே அதுவோ உனது அன்பின் அருள் ஆவடுதுறை அரணை எடுத்த வண்டவள் பதிகம். இப்படி பாடினார். அந்த பதிகம் எப்படி இருக்கலாம்? 4 அடியின் மேல் 2 சீர். இது ஒரு அமைப்பு. அவருக்கு 2 அடி மேல் 2 சீர் பாடியிருப்பாரு.
4 அடி மேல இருசீர் பாடி இருப்பாரு, 2 அடி மட்டும் பாடி இருக்கிறாரு, 1.25 அடி பாடி இருக்கிறாரு, 3.25 அடி பாடி இருக்கிறாரு. இப்படி பதிகம் பாடிய அமைப்புல ஞானசம்பந்தரை போல பதிகம் பாடியவர்கள் சந்த அமைப்பில் கிடையாது. ஞானசம்பந்தரை போல சந்த திருப்பதிகம் பாடியவர்கள் கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய தேவார அறிமுக வகுப்புல, திருமுறை பயிற்சி வகுப்புல அருள் சுவாமிநாதையா சொல்லுகின்ற பொழுது அந்த குறிப்பை சொன்னார். ஞானசம்பந்தருடைய சந்த இசைக்கான அந்த உயர்ச்சி எடுத்து சொன்னார். எனவே இப்படி அங்க 4 அடி மேல் இருசீர் தொடுத்த வைப்போடு தொடர்ந்த இன்னிசையினால் துதிப்பார். மடுத்த காதல், நினைத்த காதலில் வள்ளலார் அடியனை மடுத்தி அடுத்த சிந்தை இமைப்பொழுதும் நீங்காத பெருமானை நினைந்து ஆதரித்து அஞ்சலி அளித்தார். நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவன் இன்னருளார் அச்சிறப்பருள் பூதம் முன்விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிளி ஒன்று. ஒரு அருமையான பாடல். பெரியவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த பாடலை பாடிதான் இடரின் தலைமை அதிகமே பாடணும், அப்பதான் அந்த பாடலுக்குரிய செல்வம் உரிய முறையில வந்து சேரும் அப்படின்ட்டு. நச்சி இன் தமிழ் பாடிய ஞானசம்பந்தர். நச்சி அப்படின்னா உங்களுக்கு சொல்லணுமா, விரும்பி. நச்சுன்னா என்னதுங்க, விருப்பம். சரிங்களா? நச்சி நச்சி நச்சுவார் கிணியரோடு நாகையர் நச்சி பாடினார், விரும்பி பாடினார். அப்படி எப்படி பாடினார்? நச்சி இன்தமிழ் பாடிய ஞானசம்பந்தர், இனிமையான தமிழை பாடிய ஞானசம்பந்தர் பெருமானுக்கு இச்சையே புரிந்தருளிய இறைவர் இன்னருளார். இந்த பதிகத்தை கேட்ட பெருமான் எப்படி அருள் செய்தாராம்? எப்பையும் போல அருள் செய்தாராம். அந்த வார்த்தை சொல்றதுக்காக இச்சையே புரிந்து அருளிய இறைவர் அப்படின்னு எப்பையும் போல இறைவர் அருள் செய்யறான்னு சொல்லிட்டார். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இறைவனால் முடியாத காரியம் உலகத்தில் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. என்ன முடியாதுன்னு கேட்டா அவரால் அருள் செய்யாமல் இருக்க முடியும். அதனால எப்பையும் போல இன்னருள் சொல்றதுக்கு இச்சையை புரிந்து அருளிய இறைவர் இன்னருளா அச்சிறப்பருள் பூதம். அதை கொடுப்பதற்கு எதுனா அந்த சிறப்பை கொடுப்பதற்கு பூதம் கரணத்தான் ஏற்கனவே தடுத்தாட் கொண்ட புராணத்தில் படித்தோம். எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுக்கு சூடம் பதித்து விட்டு சென்றதுன்னு படித்தோம். திருக்கோயிலில நெல் மலைகளை எல்லாம் திருவாரூருக்கு கடத்தின்னு படித்தோம். அந்த பூதம் கண்ணுக்கு தெரியாம இந்த செயலை வந்து என்ன பண்ணலாம், அந்த கிழக்கு பீடத்துல வைத்து அச்சிறப்பருள் பூதம் முன்விரைந்து அகல் பீடம் என்பது பலிபீடத்துல உச்சி வைத்தது. என்ன வைத்தது? பசும்பொன் 1000 கிளி ஒன்று. நச்சி இன் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளார் அச்சிறப்பருள் பூதம் முன்விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிளி ஒன்று. பீடத்து மேல வச்சார். இந்த விழா இன்னைக்கும் திருவாவூர்துறையில பெருவிழாவில் 4வது நாள் நடக்குது. நீங்க தை மாதம் 10 நாள் விழா நடக்கும். 10 நாள்ல 10வது நாள் தான் நமக்கு சான்றிதழ் வாங்க போறது. 10 நாள் சான்றிதழ் வாங்க போறதுக்கான காலம். ஒரு ஆண்டு திருமுறை வகுப்புக்குரியவர்களுக்கும் ஒரு ஆண்டு சைவ சித்தாந்த மாணவர்களுக்கும் இந்த 10 நாட்கள்ல தான் 10வது நாள் குருமகா சன்னிதானம் பட்டண பிரவேசம் போவாங்க. பல்லக்கில் ஏறி எல்லாம் சுமந்து போவாங்க. அதுல 4வது நாள் இந்த விழா. உழவாக்கிளி திருவிழானே பேரு. இன்றைக்கும் அந்த நாள்ல இந்த புலவர்களுக்கும் போதுவார்களுக்கும் 1000 பொற்கிளி கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. பார்க்கலாம். விழாவுக்கு போற அன்னைக்கு நீங்க அந்த நாட்கள்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நாள் நமக்கு 4வது நாளா அமைஞ்சதுன்னா அந்த நாள் பார்க்கலாம். சொல்ற உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிளி ஒன்று. வைத்த போதம் அங்கு அணைந்து முன் நின்று நல்வாக்கார்
உய்த்த இக்கிளி பொன் உலவா கிளி உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க நேர் தொழுதே அத்தனார் திருவருள் நினைந்து அவனிமேல் பணிந்தார். அப்படி பெருமான இங்க பிள்ளையாரை வணங்கி அந்த போதம் சொல்லுகிறான். ஒருவருக்கும் தெரியாம பிள்ளையாருக்கு அந்த அருளை செய்து பிள்ளையாரிடத்துல நல்ல வாக்கால் இந்த உளவாக்கிளி இறைவன் உங்களுக்கு தந்தது. எப்படி முன்னாடி மாரம்பாடியில கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அடியாருக்கு கொடுத்து அனுப்பிச்சாரோ, இப்ப கொடுக்கிறது சிவபோதகணங்களை கொடுத்து இது உங்களுக்கு இறைவன் கொடுத்தது. இந்த கிளி உளவாக்கிளி என்று சொல்லக்கூடியது. உளவாக்கிளினா குறையாதது. உளவான என்னதுங்க? குறையாது. உளவாக்காலம் தவமேதி உருக்கும் வெறுத்திங்கு உனை காண்பான். குறையாத காலமே முற்று பெறாது. தவன் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். அப்படி உளவாக்கிளி உய்த்த இக்கிளி பொன் உளவாக்கிளி எப்படிப்பட்டது? எடுக்கெடுக்க பொன் குறையாத உளவாக்கிளி இந்த கிளி. ஆனா இதை பெற்றுட்டு நான் ஞான சம்பந்த பெருமான் இந்த பயன் இருந்தோன்னு நிற்கணும்னு கொடுத்துறேன். சரிங்களா? அப்போ உளவாக்கிளி உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க உண்மையிலே இது உளவாக்கிளி தானா அப்படின்னா இந்த திருப்பதிகம் பாடினீங்கன்னா செல்வம் வந்துடும். இந்த திருப்பதிகம் பாடினா செல்வம் இன்னைக்கும் கிடைக்குது வருது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது குறையாம நீங்க கொடுத்துட்டே இருக்கிறார். உளவாக்கிளிங்கிறது அந்த உணர்வு நமக்கு வரணும். சாமி இன்னைக்கும் இந்த இரவினும் தலைவனும் திருப்பதிகம் பாடுகின்ற பொழுது செல்வம் செல்வம் பெறுவதற்கு பல பதிகம் பாடும். சரிங்களா? பாசி தீரவே காசு நிறுவே திருப்பதிகம் பாடும். அந்த திருப்பதிகம் பாட வேண்டிய அவசியம் கேட்டீங்கன்னா செல்வம் வேறு எந்த வகையிலும் செலவினங்களாகாம உரிய முறையில் நமக்கு ஈட்டுகிற செல்வம் உரிய முறையில் பயன்படுவதற்கு. ஈட்டுகின்ற செல்வம் உரிய முறையில் பயன்படணும்னா என்ன பண்ணணும்? சம்பாதிக்கிறோம். எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நாமளும் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எந்த பக்கம் போகுதுன்னு தெரியும். அதுக்கு வாசி தீரவை படிக்கும். செல்வம் வறுமையா இருக்குன்னா இடரினும் தளரினும் படிக்கும். செல்வம் கொடுத்தது கிடைக்கிற திரும்ப பெறலைன்னா முதுகுன்றம் பதிகம் படிக்கணும். பொன் செய்த வேண்டியது படிக்கணும். சரிங்களா? என்னாலும் செல்வம் வீட்டுல குறைவில்லாம இருக்கணும், நல்லா சாப்பாட்டுக்கு நல்ல உணவு கிடைக்கணும்னா 10 புக்கிறந்து உண்டு திரு நாகைக்காரணம் பதிகம் படிக்கணும். இது ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு வேறுபாடு. சரிங்களா? செல்வத்திலும் நிறைய பதிகம் போட்டுருக்கோம். அப்போ ஒன்றும் நம்மளால முடிஞ்சதான் படிக்கலாம். எந்த தேவை கருதி படிக்கணுமோ அந்த காரணத்துக்காக படிக்கணும். எனவே இங்க உய்த்த இக்கிளி பொன் உலவா கிளி உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க அவர் நேரே தொழுது இறைவனுடைய திருவருள் இணைந்த அவனி மேல் பணிந்தார். பரமதம் திருப்பரியலூர் வீரட்டம் பரவே பணிந்து எழுந்து கை தொழுது முன் பணி பல பீடத்து அணைந்த ஆடக கிளி தலை கொண்டு அருமறைகள் துணிந்த வான்பொருள் தரும் பொருள் தூய வாய்மையினால் தனிந்த சிந்தை அத்தாதையார்க்கு அளித்து உரை செய்வார். திருப்பதியத்தை பாடி உளவாக்கிளி பெற்றார். அதை இந்த உளவாக்கிளியை பணிந்து எழுந்து கை தொழுது அந்த முன் பனி மலர் பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த உளவாக்கிளி எடுத்து தலைமையில வச்சு என்ன கிளி? ஆடக கிளி. பாருங்க, ஒரு பாட்டில் பயன்படுத்தணும்னு சொல்லி இன்னொரு பாட்டில் சேக்கலார் பெருமான் பயன்படுத்தல. பொன் கிளினாரு என்ன சொல்றாங்க? ஆடக மதுரை அரசே போற்றி காவாய் கனக திரளே போற்றி. கனகம் ஆடகம். அப்ப ஆடகமேரு சிலை. அப்போ ஆடகம் என்பது பொன் தங்கத்தை சொல்றது. அப்போ அணைந்த ஆடக கிளியை தலை கொண்டு அருமறைகள் துணிந்த வான்பொருள் தரும் பொருளை. இந்த பொருள் யார் கொடுத்தது? அருமறைகளும் துணிந்த மேலான வான்பொருள் மேலான பொருள். அருமறைகளும் துணிந்ததான் முதல் நூல்பா. சரிங்களா? நீங்க முதல் நூல்பா படிச்சோம். சரிங்களா? அதை முடிக்கும் போது என்ன முடிக்கிற? அந்த மாதிரி என்மானார் புலவர். எந்த புலவர்? புலவர்னா பாட்டு எழுதுற புலவர். இந்த புலவருங்க அதை துணிந்த சித்தாந்த துணிவுடைய ஆய்ந்து தெளிந்தவர்கள். புரியுங்களா? அவங்களுக்கு பேர் தாங்க புலவர். என்ன துணிந்தாங்க? அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதான். அந்தம் ஆதி அந்தமே ஆதி. இந்த உலகத்துக்கு எவன் அந்தத்தை செய்கின்றானோ அவனே இந்த உலகிற்கு முதற்கடவுள் என்று
புலவர்கள் சொல்வார்கள். எந்த புலவர்? சைவ சித்தாந்தம் நுணுகி கற்ற பெரியவர்கள் சொல்வார்கள், தத்துவ ஞானத்தை உணர்ந்தவர்கள் சொல்வார்கள். மெய்கண்டார் தான் பாட்டை பாடினாரு. நான் சொல்ல சொன்னாரு பாட்டை சூத்திரத்தை அருளியது யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் சொன்னதை யார் சொன்னதா சொல்லிட்டாரு? அவர் யார் சொன்னதா சொல்றாரு? தத்துவ ஞானத்தை உணர்ந்தவர்கள் சொல்வார்கள் என்று காட்டுகிறார். எனவே இங்க அதைத்தான் சொல்ற, அருமறைகள் துணிந்த வான்பொருளை வான்பொருள் தரும் பொருளை தூய வாய்மையினால் தணிந்த சிந்தை. அவர் எப்படிப்பட்டவர்? சிவபாத இதுவர் தூய வாய்மையினால் தணிந்த சிந்தை. ஒரு அருமையான குறிப்பு. சிந்தை தணியணுமா? சரிங்களா? வாய்மை எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கும். சிந்தை தனியன்னா வாய்மை தூய்மையா இருக்கும். வாய்மை தூய்மையா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? பல வகையான பேர் பேஸ்ட் இருக்கு இல்லையா? வாங்கி விளக்குன்னா வாய்மை தூய்மையா வரும். வாய் இல்லாட்டினா வாய் எப்படி வரும்? ஒரே அப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னா வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தூய்மை இல்லாத வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல. வாய்மைனா என்ன அப்படின்னா தீமை இல்லாத சொல்ல சொன்னா அதுக்கு பேரு வாய்மை. வாய்மையா இருந்ததுன்னா தூய வாய்மையினால் வாய் சிந்தை தணிந்திருக்கும். அப்ப தூய வாய்மை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க, வாய்மை என்பது இறைவனைத்தான் குறிக்கும். சரிங்களா? இறைவனுடைய சொற்களை சொல்லணும்னா தீமை இல்லாத சொல், மற்ற சொல்ல தீமையுடைய சொல்ல போய் முடிஞ்சிடும். அதனால இறைவன் இப்ப நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ சிவ இப்படி எதையாவது சொல்றீங்க, இந்த சொல் யாருக்காவது தீங்கு செய்யுமா? எங்கேயாவது தீங்கு செய்யுமா? நமக்கு நன்மை செய்யும், கேட்கிறவங்களுக்கு நன்மை செய்யும். இது தூய வாய்மை இல்லைங்களா? அதனால என்ன சொல்றாரு? தூய்மை வாய்மையோடு இருந்தோம்னா சிந்தை தனி. இதைத்தான் கொஞ்சம் விரிச்சு நமக்கு பாடல சொல்றாங்க. ஆசையராய் பாசம் விடாய் ஆட சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய். சினமே தவிராய். சினம் தவிரணும்னா முன்னாடி இருக்கக்கூடிய இதையில நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும், கேட்கணும், சொல்லணும். திருமுறைகள் ஓதாய், பூசை பண்ணாய், அஞ்செழுத்தை நீ. இதைத்தான் உபாயமா சொல்றாரு. சொல்லும் போது ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய். அப்போ பண்ண வேண்டியது என்ன? ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் அஞ்செழுத்தை நீ நினையாய். இதெல்லாம் கட்டளை. இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும்? கட்டளைய ஏற்றுதான் செய்யணும். 8ஆம் நூற்பா படிக்க ஆரம்பிச்சோம்னா 8ஆம் நூற்பாவில இருந்து என்னதுங்க? கட்டளை. 8ஆம் நூற்பா யாருக்கு? வெளியில புறத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் 7ஆம் நூற்பா. சரிங்களா? அங்க எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா என்னதுங்க? 7ஆம் நூற்பாவோட முடிஞ்சது. உள்ள வந்து உட்காந்துட்டீங்கன்னா என்னது? 8ஆம் நூற்பா ஆரம்பம். வந்து உட்காந்துட்டு திருவருளை சிந்திக்க தொடங்கிட்டா குருநாதர் கண்ணுக்கு படுறார். குருநாதர் கண்ணுக்கு பட்டுட்டாருன்னா என்னதுங்க? கண்ணுக்கு யாராவது குருநாதர் பார்க்கறீங்க, குருநாதர் கண்ணுக்கு பட்டாருன்னா என்னன்னு கேட்டா அங்கு உபதேசம் தொடங்குது. அது ஆணை. சரிங்களா? செய், அவ்வளவுதான், செஞ்சுதான் ஆகணும். நீங்க வாங்கி செய்யறது செய்யாது அது ரொம்ப புரியும். ஆனா குருநாதர் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஆணைதான் பிறப்பிப்பார். என்ன நீங்க சொல்லும் பொழுது சொல்றார், தந்தையாருக்கு சொல்றார் தூய வாய்மையினால் தனிந்த சிந்தைய தந்தையாருக்கு. தந்தையார் அப்படிப்பட்டவர். அவருக்கு இந்த உளவாக்கிலே கையில கொடுத்து அவருக்கு சொல்கிறார், ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ்வேணி நாதனாரை முன்னாகவே புரியினல் கேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் திருக்கழுமலத்து வேத வேதியர் அனைவரும் செய்ய மிகுமால். அப்பாட்ட கொடுத்து சொல்றாரு, இந்த செல்வத்தை வச்சு நீங்க என்ன பண்ணணும் கேட்டா நல்வேள்வி செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நல்வேள்வி. இப்ப நல்வேள்வி இல்லாத வேள்வி உண்டோ அப்படின்னா 8ஆம் நூற்பால இருக்குது செய்தி. 8ஆம் நூற்பால் இருக்குது, 8ஆம் நூற்பால இருக்குது. வேள்வி நல்வேள்வி எது? வேள்வி என்ன பயனை தரும்? வேள்வி என்ன பயனை தரும்? வேள்வி ஞானத்துக்கு போய் விடும். அதுக்கு ஓமை சொன்னார் மெய்கண்டார், பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கு. சாப்பிட்டாச்சு, பசிச்சா சாப்பிட்டாச்சு, மீண்டும் பசிக்காதா? 2 மணி ஆகணும். 2 மணி ஆச்சுன்னா ஒவ்வொரு நேரம் பசி. அந்த பசி என்ன? அப்ப வேள்வி, இந்த வேள்வி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா
மீண்டும் இந்த பலனை கொடுத்து விட்டு தீர்ந்துவிடும். பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒப்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேள்வி செஞ்சீங்கன்னா வேள்விக்குரிய பயனை கொடுத்து விட்டது தீர்ந்துவிடும். இசைத்து வரு வினையில் இன்பம். இசைத்த இருவினை ஒப்பில் நாம் செய்யற தவம் எப்படிப்பட்ட தவம் கேட்டீங்கன்னா, இறப்பில் தவம். இந்த தவம் எப்படிப்பட்ட தவம்? இறப்பில்லாத தவம்னா இந்த தவம் பயனை கொடுத்து விட்டு தீரா. சரிங்களா? இந்த பயன் என்ன பயனா விளையும் கேட்டீங்கன்னா, சிவபுண்ணியமாக பயனா விளையும். இந்த புண்ணியம் பசு புண்ணியமாக விளையாம என்ன விளையுங்க? சிவபுண்ணியமாக விளையும். சிவபுண்ணியம் உடம்புக்கு சேராது, உயிருக்கு சென்று சேரும். உயிருக்கான உடம்புக்கு சேராத அர்த்தம் இல்ல. சிவபுண்ணியத்தினால உடம்புக்கும் நமக்கு ஆரோக்கியம் தான், அது உயிருக்கான தேவையை என்ன பண்ணும்? நிறைவேற்றி கொடுக்கும். எனவே இங்க அவர் கொடுக்கும்போது ஆதி மாமறை விதியினார். ஆதி மாமறை விதி என்பது இறைவனால் அருளப்பட்ட வேதங்கள்ல சொல்லப்பட்ட விதியினார் ஆறு சூழ் வேணிநாதனாரை முன்னாகவே புரிய நல்வேல். வேள்விய சிவபெருமானை முன்னிறுத்தாம செய்யக்கூடாது. சரிங்களா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த வேள்வி செய்யுங்க, அந்த வேள்வி செய்யுங்க, நிறைய வேள்வி காட்டப்பட்டிருக்குது. சரிங்களா? நீங்க சுதர்சன ஹோமம்பாங்க, சண்டி ஹோமம்பாங்க, குபேரையோ யாகம்பாங்க, எல்லா யாகம். சரிங்களா? எல்லா யாகத்துக்கும் சிவபெருமான் தான் தலைவர். நீங்க கொண்டு வேள்வியில கொண்டு யாரும் நிறுத்திடக்கூடாது, அவர் தான் தலைவன்ட்டு குபேர யாகத்தில் குபேரன் தான் தலைவர் நிறுத்திடக்கூடாது. குபேர யாகம் குபேர மந்திரம் என்ன வேணா சொல்லலாம், ஆனால் வேள்வி தலைவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான். அதை உணர்த்தின வரலாறு தான் தட்சன் வேள்வி சிதைக்கப்பட்டது. தட்சனுடைய வேள்வி சிதைக்கப்பட்ட வரலாறு கந்த புராணத்தில் ஏன் சொல்லப்படுது கேட்டா, சிவபெருமானை முன்னிறுத்தாத வேள்வி ஏற்புடையது கிடையாது. இது நீ அவர் ஏன் அவருடைய பெருமை அவரே செய்யணும் அப்படிங்க நினைச்சிடலாம். நான் நினைப்போம், பெருமான் ஏன் இப்படி அவர் முன்னால் நிறுத்தாமல் போயிட்டு போன விட வேண்டியதானா? சில நேரங்களில் அறிவுறுத்த வேண்டிய விஷயங்களை தலைவரே தான் அறிவுறுத்தணும். அவர் அடிச்சும் வலியுறுத்துவார், அரவணைச்சும் வலியுறுத்துவார். இதை நம்ம அறிவுக்குள்ள விளங்கணும். தலைவர் என்று இருக்கக்கூடியவர் பெருமான் என்ன பண்றாருங்க? அடித்தும் அறிவுறுத்துவார், அரவணைத்தும் அது மரக்கருணை அறக்கருணை. அதுதான் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு காட்டுற நெறி. எனவே சில நேரம் நமக்கு ஐயா கோபப்படுறாரு, பெரிய ஞானசேவி பெரிய கோவப்படுறாருன்னா கோவப்படுவதற்கும் அவருக்கு உரிமை இருக்கு. என்ன நினைச்சுக்கணும்னா, அரவணைச்சிட்டு போறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நினைக்க கூடாது. சரிங்களா? அது எப்பயுமே கோப பிரசாதம். என்னது? இந்த பிரசாதம் நினைச்சு கூடாது. சரிங்களா? என்ன இனிப்பு பிரசாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. கோபமும் பிரசாதம் தான் அப்படின்னு நினைக்கணும். பெருமான் கொடுக்கக்கூடிய கோபமும் பிரசாதம். இப்படி ஒரு பதிகமே இருக்குது நம்மளுக்கு 11ஆம் திருமுறையில கோப பிரசாதமே பாடியிருக்கிறார் நக்கீரதேவன். எனவே இந்த நிலையில இங்க சொல்ற தந்தையாருக்கு நல்வேள்வி தீது நீங்க நீர் செய்யும். உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வருகின்ற தீங்கு நீங்கிறதுக்காக, அதனாலதான் ஞான சம்பந்தம் கற்றாங்கெரியோமி கலியை வாராமே சென்றார். உலகத்துக்கு வருகின்ற துன்பம் வாராமல் நீக்கியவர், அதற்காக வேள்வி செய்தார்கள் அந்தணர்கள். தில்லைவாழந்தன்ல பார்த்தாரு, அவங்க எதுக்கு வேள்வி செய்யறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேள்வி செய்தார். எனவே நீர் செய்யவும் திரு கழுமலத்து வேதவேதியர் அனைவரும் எல்லாரும் செய்யவும் மிகுமால். இந்த வேள்வி நீங்க எவ்வளவு பெருமானை நோக்கி செய்யற இந்த வேள்வி மிகும், இந்த செல்வம் குறைவுபடாது அப்படின்னு வாழ்த்துறார் என்று கூறி அங்கு அவர்தனை விடுத்தவேன் அவரும் நன்றும் இன்புறு மனத்தோடு புகழிமேல் நன்ன வென்றி ஞான சம்பந்தரும் விருப்பொடு வணங்கி மன்றல் ஆவடுதுறையில் மகிழ்ந்து இனிது இருந்தார். தந்தையாரிடத்துல இவ்வாறு சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார். அவரும் இந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டு புலவாக்களியை பெற்றுக்கொண்டு அவர் சீர்காழியை நோக்கி செல்ல நம்மளுடைய பிள்ளையார் வென்றி ஞான சம்பந்தர் திருவாவடுதுறை பெருமானை வணங்கி விருப்பத்தோடு அங்கு மகிழ்ந்து மீது தங்கி இருக்கின்றார். அண்ணலார் திரு ஆவடுதுறை அமர்ந்தாரை உள் நிலாவிய காதலினால் பணிந்து உறைந்து மண்ணெலாம் உய்ய வந்தவர் போந்து வாசடைமேல் தென்னிலா அணிவார் திரு கோழம்பம் சேர்ந்தார். திருவாவடுதுறை பெருமானை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு திரு கோழம்பம் என்று சொல்லுகின்ற திருத்தலத்தை வந்தடைகிறார். தென்கரையில 35வது திருத்தலம் இந்த திருத்தலம்ங்க. நம்மளுடைய பெருமாள் அப்பர் சுவாமிகள் பாடல் பெற்றதும்
எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம் தென்கரையில 35வது திருத்தலம். இறைவன் கோழம்பநாதர், இறைவி சௌந்தரநாயகி, சம்பந்தர், அப்பர் இருவரும் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்துல தான் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய பதிகம் ரொம்ப அருமையான பதிகம். இது சமரசூரவன் மாவை தழிந்தவில் குமரகோவின் குமரந்தாதினர் கோலம் மேவிய அமரகோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் உமக்கு அமரலோகமது ஆழ்வார்களே. திருக்குழம்பியம், இன்னைக்கு வழக்குல திருக்குழம்பியம் என்று வழங்கப்படுகிறது. பசுவோடைய கால் குழம்பு இடறிய போது வெளிப்பட்ட மூர்த்தமாதலால் குழம்பியம் கோகிலேஸ்வரர் என்று பெயர். இந்த திருத்தலம் அம்பிகை பசு வடிவம் கொண்டு சாபம் நீங்க கருதி பல தலங்களையும் வழிபட்டவாறு திருவாவடுதுறைக்கு வரும் பொழுது இத்தலத்தையும் அடைந்து வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இந்திரன் வழிபாடு செய்த திருத்தலம். திரு கோலம்பத்தை வணங்கி அங்கிருந்து புறப்படுகிறார். கொன்றைவார் சடை முடியரை கோலம்பத்து இறைஞ்சி என்றும் நீடிய இன்னிசை பதிகம் முன்கியம்பி மன்றுளார் மகிழ் வைகள் மாடக் கோயில் மருங்கு சென்று சார்ந்தனர் திருவள சிறபுறச் செல்வர். இந்த திருத்தலத்துல நம்மளுடைய பிள்ளையா பாடிய திருப்பதிகம் சமர, அதாவது சம்பந்தமூர்த்தி நாயனார் நீற்றானை என்று சொல்லக்கூடிய திருத்தலம் பாடுகிறார். 167 திருப்பதிகத்தினுடைய பதிகம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு கொன்றைவார் சடைமுடியரை கோலம்பத்து பெருமானை என்றும் நீடிய இன்னிசைய திருப்பதிகம் பாடி பக்கத்துல இருக்கக்கூடிய வைகல் மாடக்கோயில் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை வந்து அடைகின்றார். திரு சிறபுற செல்வர். வைகள் நீடு மாடக்கோயில் மன்னிய மருந்தை கைகள் அஞ்சலி கொண்டு தாழ்ந்து எழுந்து கண் அறிவை செய்ய இன்னிசை செந்தமிழ் மாலைகள் மொழிந்து நையும் உள்ளத்தராய் திரு நல்லத்தில் நன்னி. வைகள் மாடக்கோயில் தென்கரையில் 33வது திருத்தலங்க. இந்த வழக்குல வைகல்நாதர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் வைகல்நாதர், சண்முகாரண்யேஸ்வரர், இறைவி கும்பியல் கோதை வைகலாம்பிகை. தலம் சண்பகம் தற்போது இல்லை. சம்பந்தமூர்த்தி நாயனார் மற்றும் பாடல் பெற்ற திருத்தலம். ஊரின் தென்பால் விஸ்வநாதர் ஆலயம் என்று ஒன்று உள்ளது. வளநகர் இப்பதி வழங்கல் திருமால் வழிபட்டது. தற்போது சிறப்பாக உள்ள கோயில் பிரம்மபுரீஸ்வர ஆலயம். 3 திருக்கோயில். இந்த வைகல் மாட கோயில்ல 3 திருக்கோயில் இருக்குது. ஒன்று திருமால் வழிபட்டு செய்த விஸ்வநாதர் ஆலயம், பிரம்மன் வழிபாடு செய்த பிரம்மபுரீஸ்வர ஆலயம், பாடல் பெற்ற திருத்தலம் வைகல்நாதர் ஆலயம். இதுவே பாடல் பெற்றது என்று தலக்குறிப்பு. இனி திருநல்லத்துக்கு வருகிறார். நிலவு மாளிகை திரு நல்லம் மேடு மாமணியை இலகு சேவடி இறைஞ்சி இன் தமிழ் கொடு துதித்து பலவும் ஈசகம் திருப்பதி பணிந்து செல்பவரா அலை புனல் திரு அழுந்தூர் மாடக்கோயில் அடைந்தார். இப்போ திரு நல்லத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி தென்கரையில 34வது திருத்தலம். இங்க பாடிய திருப்பதிகம் சொல்லக்கூடிய, அதாவது முதல்ல வைகல் மாடக்கோயில பாடினது துளமதி என்று சொல்லக்கூடிய 160வது பதிகம் காந்தார பஞ்சமம். திரு நல்லத்து பெருமானை வழிபாடு செய்து கல்லால் நீழல் என்று சொல்லக்கூடிய 169வது பதிகம் குறிஞ்சி பண்ணில் அருள் செய்த திருப்பதிகம் பாடுகிறார். திரு நல்லம் ஒரு முக்கியமான தலம். கோனேரி ராஜபுரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலங்க. இறைவன் உமாமகேஸ்வரர், பூமிநாதர், இறைவர் அங்கவளநாயகி, தலமரம் அரசு, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், சம்பந்தர், அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய ஞானசம்பந்தரின் வாக்குக்கேற்ப அந்தனர் மிகுதியாக வாழக்கூடிய திருத்தலம். அப்பர் சாமியுடைய பதியம் ரொம்ப ஆழமான பதியம். இந்த பதியம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. திருநல்லம் பதிகம் முழுக்க அறிவுரையாக இருக்கக்கூடிய சில பதிகம் உண்டு அப்பர் சாமி. இது அதுல இந்த ஒரு பதிகம், ஒக்கம் பேசி பொழுது கழியாதே. பாட்ட ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஒக்கம் பேசி பொழுது கழியாதே, துக்கம் தீர்வகை சொல்லுவன் கேள்வினும். துக்கம் தீர்ந்த வகை சொல்றேன், கேட்கறீங்களா? நக்கன் சே
நல்லன் களல் சொல்ல, அதாவது தக்கன் வேள்வி தகர்த்த தளவண்ணன் நக்கன் சேர் நல்லம் நல்லுதல் நன்னுதல் நன்மையே. தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு நல்லம் இருக்குது, அதல்ல இது இங்க கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. அந்த திருநள்ளம் பதிகம் முழுக்க இப்படி பொக்கம் பொக்கம்னு சொல்ல வேணுமா, பொக்கம் பேசி பொழுது தேவையில்லாத பேசி என்ன பண்ணாத, பொழுத கழிக்காது. துக்கம் தீர்வகை சொல்லுவன் கேள்வினும், துக்கம் தீர்ற வகை சொல்ல கேட்கறீங்களா? தக்கன் வேள்வி தகர்த்த தளவண்ணன் நக்கன் சேர் நல்லம் நன்னுதல், நல்லத்துல போய் சேருங்க, அவ்வளவுதான் நன்மை என்று காட்டுகிறார் இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் பாடியவர் அப்பர் சுவாமிகள். ஞானசம்பந்தருடைய திருப்பதிகம் கல்லாழீழல் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். வழிபாடு செய்து வழிபாடு அங்க முடிச்சு வழியில இருக்கக்கூடிய பல தலங்கள் வழிபாடு செய்தார். அந்த திருத்தலங்கள் எல்லாம் சிறுகுடி, மீயச்சூர் இளங்கோயில், திரு பாம்புரம், திருத்தங்குடி, திருவழுவூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலங்கள்லாம் பதிகம் பாடியிருக்கிறது. இதுல ஒரு முன்ன பின்ன வேறுபாடு குறிப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உரையாசிரியர் இந்த இடத்துல இந்த தலங்கள்லாம் வழிபாடு செய்திருக்கிறான்னு பதியம் கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு வரலாற்று நூல் நம்ம ஒண்ணு பாராயணம் பண்றோம், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மூவருதுமே. அதுல திருஞான சம்பந்தருடைய இந்த மீயச்சூர் இளங்கோயில் பாடலாம் வேற சமயத்துல பாடணும்னு குறிப்பு இருக்கு. எங்க பாடினதோ அது ஒரு மொத்தத்துல அந்த பாடல் குறிப்பு இருக்கிற இடத்துல எடுத்து பாடிக்கலாம். மண்ணு மாமடம் மகிழ்ந்த வான் பொருளினை வணங்கி பண்ணு பாடலில் பதிகம் இன்னிசையோடு பரவி பொன்னி மாநதி கரையினில் மீண்டு போந்தணைந்து சொன்னவாறு அறிவாதமை துருத்தியில் தொடுதார். திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய குத்தாலம், பூந்துருத்தி வேறு திருத்துருத்தி வேறு. இந்த திருத்தலத்துல தான் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தோல் வியாதி நீங்கிய திருத்தலம் என்று படிக்கிறோம். திருத்துருத்தியும் வேள்விக்குடியும் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் பதிகம் பாடிப்பார் மிண்டுமா மேகங்கள். இங்க ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் இந்த திருத்தலத்துல ஒரு பாடல்ல ஒரு குறிப்பு சொல்றாரு. நான் உங்களை முன்னாடி மறக்காம இருந்த உங்களுடைய திருவடியில என்னையே உங்களை மறக்கிற மாதிரி செஞ்சு மீண்டும் பூமியில பிறக்கிற மாதிரி செஞ்சீங்க. இறைவனை மறக்காமல் நான் உங்கள் திருவடியில் இருந்தேன். பண்டு திருவடி மறவா பான்மையர், சரிங்களா, மறக்குமாறு இல்லாதனை மறப்பித்து மண்மேல் பிறக்குமாறு செய்தேனே அப்படின்னு காட்டுவார். அந்த பாடல் துறக்கமாறு சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே என்று சொல்லக்கூடிய திருப்பதியம். அதுல முதல் பாடல் தொழுமாறு 171வது திருப்பதியம் ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் இந்தலப்பன். மண்ணு மாமடம் மகிழ்ந்த வான்பொருளினை வணங்கி பண்ணு பாடலில் பதிகை இன்னொரு பரவினார். மீண்டும் அங்கிருந்து திருவைகள் திரு அழுந்தூர் மாடக் கோயிலை வணங்கிட்டு அங்கிருந்து அழுந்தூர் மாடக் கோயிலிருந்து திரு துருத்தி என்கின்ற திருத்தலத்திற்கு சேருகின்றார் பிள்ளையார். அந்த திருத்தலத்துல திரு அழுந்தூர் மாடக் கோயில பாடனதான் தொழுமாறு. அது 171வது திருப்பதிகம். அதை பாடிவிட்டு திரு திருத்திக்கு வருகிறார் பிள்ளையார். திரைத்தடம் புனல் பொன்னி சூழ் திருத்துருத்தியினில் வரைத்தலை பசும் பொன் எனும் வண்தமிழ் பதிகம் உரைத்து மெய்யுறப் பணிந்து போந்து உலவும் அன்னதியின் கரைக்க மூவலூர் கண்ணுதலார் கடல் பணிந்தார். அங்க திருத்திருத்தில் அவர் பாடன பதிகத்தோடைய முதல் வரைத்தலை 172வது திருப்பதிகம். பண் நட்டராகம் என்று நட்டராக பண்ணில் அமைந்தது. அந்த திருத்தலத்தில் திருப்பதிகம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு மூவலூர் என்று சொல்லுகின்ற திருத்தலத்திற்கு சேர்கின்றார் பிள்ளையார். அந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்யக்கூடிய நிலையில அவர் தென்கரையில நமக்கு திரு அழுந்தூர், முன்னாடி சொன்ன திரு அழுந்தூர் தென்கரையின் 38வது திருத்தலம். இறைவன் வேதபுரீஸ்வரர், இறைவி சவுந்தரநாயகி, தலமரம் சந்தனம்,
தீர்த்தம் வேதாமிர்த தீர்த்தம் விநாயகர் ஞானசம்பந்த விநாயகர் சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். கம்பர் அவதரித்த ஊர் இந்த திருத்தலம். திரு அழுந்தூர் கம்பர் அவதரித்த திருத்தலம். அவர் வாழ்ந்த இடம் கம்பர்மேடு என்று வழங்கப்படுகிறது. இவ்விடம் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கண்காணிப்பில் உள்ளது. அகத்தியர் இங்கு இறைவனை வழிபடுங்கால் அதை அறியாத மன்னன் ஒருவன் வானவெளியில் செலுத்திச் சென்ற தேரானது இவ்விடத்தில் அழுந்திய காரணத்தால் இவ்வத்தலம் தேர் அழுந்தியதனால் திரு அழுந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம். இனி அடுத்ததாக திருத்துருத்தி குத்தாலம். இந்த வழக்கு பெயர் குத்தாலம். நம்முடைய திருவாசகத்துல திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியின் அணிகொள்ளில்லை கண்டேனே என்று பார்க்கலாம். இறைவன் சொன்னவாறு அறிவார். சாமிக்கு அருமையான திருநாமம் சொன்னவாறு அறிவார். இறைவி பரிமள சுகந்த நாயகி. தல விநாயகர் துணை வந்த பிள்ளையார். தீர்த்தம் காவிரி. சுந்தர தீர்த்தம் வடகுளம் பத்ம தீர்த்தம். தலமரம் உத்தாள மரம். ஆத்தி மரத்தோடைய ஒரு வகை உத்தாள மரம். மூவரும் பாடல் பெற்ற திருத்தலம். சுந்தரருக்குண்டான உடற்பிணி தீர்த்தத்தில் சுந்தர தீர்த்தத்தில் நீராட நீங்கியது. தீர்த்தக்கரையில் சுந்தரர் கோயில் உள்ளது. ஐயடிகள் காடவர்கோன் இத்தலத்தை பாடியுள்ளார். குறிப்பு இந்த திருத்தலத்துக்குரிய குறிப்பு. இனி அந்த திருத்தலத்தை திருப்பதியும் பாடி மூவலூர் கண்ணுதலார் கடல். இந்த பாடலுக்கு பதிவு நமக்கு கிடைக்கல. இது வைப்பு தலங்க, முக்கியமான ஒரு திருத்தலம். திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் திருவதாரம் செய்த திருத்தலம். பல யாத்திரை வந்தவங்களுக்கு தெரியும். இரவு அங்கே போய் தங்கி ஒரு அன்பருடைய இதில் நமச்சிவாய மூர்த்திகளுடைய சமாதி அவர் ஒழுக்கத்தையும் போய் பார்த்தோம். நாம அவருக்கு கோயில் ஒன்று பார்த்தோம். அந்த தல யாத்திரைக்கு சோழ நாட்டுக்கு போன போது மயிலாடுதுறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இரவு நாம் அங்கே ஒரு மண்டபத்தில் தங்கி இருந்தோம். அவர் ஒரு ஐயா வந்து அங்கே உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மூவலூரில் தான் நம்ம அர்த்தஜாம வழிபாடு செய்கிறோம். மூவலூரில் தான் அர்த்தஜாம வழிபாடு செய்கிறோம் என்று நினைவுபடுத்திங்க. நமக்காக கோயில் ரொம்ப திறந்து வச்சிருந்து 8:30 மணிக்கு வழிபாடு செய்த பிறகு அங்கே போய் அந்த சிவாச்சாரியார் மூவலூர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய அந்த சமாதி ஒடுக்கத்தையும் நமக்கு திறந்து அருள் செய்தார் என்பதை நினைவுபடுத்திங்க. திருமூவலூர். இந்த திருமூவலூர் திருக்கோவையாரிலையும் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு பதிகம் இங்கே கிடைக்கல. மூவலூர் பதிகம் வந்து மூவருதும் கிடைக்கல. மூவலூர் உரை முதல்வரை பரவிய மொழியால் மேவு காதலில் ஏத்தியே விருப்பொடும் போந்து பூ அலம்பு தன்புணல் புனை புகழியார் தன்பனை புகழிய தலைவர் வாவிசூல் திருமயிலாடுதுறையினில் வந்தார். திருமயிலாடுதுறை வந்து அடைகிறார். மூவலூர் பெருமானை வணங்கி மல்கு தண்டலை மயிலாடுதுறையினில் மருவும் செல்வ வேதியர் தொண்டரோடு எதிர்கொள்ளச் சென்று கொல்லை மான்மரி கையிறை கோயில் புக்கு இறைஞ்சி எல்லை இல்லதோ இன்பம் முன் பெருகிட எழுந்தார். திரு மூவலூர் வழிபாடு செய்து அங்கிருந்து பெருமான் திரு மயிலாடுதுறை என்கின்ற திருத்தலத்துக்கு வந்தார். அங்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வேதியர்கள் தொண்டரோடு சென்று எதிர்கொண்டு வரவேற்க இறைவனுடைய கோயிலை சென்று இறங்கி கொல்லை மான்மரி கையறை கோயிலை புகுந்து இறைஞ்சி எல்லையில்லாததோர் இன்பமும் பெருகிட எழுந்தார். உள்ளம் இன்புற உணர்வுறும் பரிவு கொண்டு உருகி வெள்ளம் தாங்கிய சடையரை விளங்கு சொல் பதிகத்து தெள்ளும் இன்இசை திளைப்பொடு புறத்து அணைந்து அருளே வள்ளலார் மற்ற மலம்பதி மறுவுதல் மகிழ்ந்தார். திருமயிலாடுதுறை 2 திருப்பதிகம் கிடைக்க பெற்றிருக்குது. ஒன்று ஏன எயிறு ஆடுவார் 173 சாதாரிப்பன். கரவின்றி என்று சொல்லக்கூடிய 174வது பதிகம் தக்கராகப்பன். திரு மயிலாடுதுறை இறைவன் மாயூரநாதர் என்று அழைக்கக்கூடிய திருநாமம். இறைவி அபயாம்பிகை. தலமரம் மா வன்னி. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் காவிரி ரிஷப தீர்த்தம். சம்பந்தர் அப்பர் இருவரால் பாடல் பெற்ற திருத்தலம். அம்பாள் மயில் வடிவில் வழிபாடு செய்த திருத்தலம். அம்மை
மயில் வடிவம் கொண்டு ஆடிய தாண்டவம் இந்த திருத்தலத்துல கௌரி தாண்டவம் சொல்லப்படும். அதனால கௌரி மாயூரநாதனே இவருக்கு பேர், சாமிக்கு கௌரி மாயூரநாதன் என்று. இத்தலம் கௌரி மாயூரம் என்று அழைக்கப்படும். இது பிரம்மன், இந்திரன், வியாழ பகவான், அகத்தியர், சப்தமாதாக்கள், உமாதேவி வழிபாடு செய்த திருத்தலம். அதாவது இந்த திருத்தலம் 1000 ஆனாலும் மாயூரமாகுமா அப்படின்னு பழமொழி உண்டு. 1000 ஆனாலும் மாயூரமாகுமா அப்படின்னா இது காசிக்கு சமமான 6 தலங்களும் ஒரு திருத்தலம் மாயூரம் என்று சொல்லக்கூடிய வழக்கு இருக்கிறது. அதனால் 1000 ஆனாலும் மாயூரம் வந்து பெரிய கோயிலுங்க. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்ட திருக்கோயில். இந்த திருத்தலம் ரொம்ப பழமையான, ரொம்ப கோயில் விரிந்திருக்கக்கூடியது. முதல்ல நம்ம மயிலாடுதுறை கோயிலில் சென்று தான் பவானி 63 செய்வதற்கான திருமேனிகளை பார்த்த போதே இடம் அங்கே தான். 4-5 கோயிலில் போய் கோயில் புகைப்படம் முடித்தோம். அதில் இந்த திருமயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய 63 திருமேனி, 50 திருமேனியை பிடிச்சி தான் அங்கே அந்த திருமேனி ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வரலாற்றுக்குரிய செய்தி அந்த திருமேனியில் புகைப்படம் அந்த வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் முருகநாயனான கையில் பூக்கூட வச்சுட்டு இருப்பாரு. அப்படி ஒவ்வொரு காட்சியுமே எரிபத்த நாயகன் எரிபத்தனா கையில் பரசு மொழி என்ற ஆயுதம், அதெல்லாம் அந்த அமைப்போடு இருக்கும். பவானியும் நமக்கு அந்த திருமணி அப்படி தான் அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு தான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அதை பார்த்தது அங்கே இருந்த சூலூர் முத்துக்குமார் ஐயா, இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ராராக இருக்கக்கூடிய அவர் பல முறை சொல்லியிருப்பேன். இப்போ சூலூரில் இருக்கிற அவருடைய நடராஜர் திருமணிக்கு நம்ம அபிஷேகத்துக்கு ஒரு தடவை போயிருக்கிறோம். இங்கே ஆர்வியில் நமக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய திருமணி தான் பெரிய திருமணியாக இருக்கும். அவர் தான் நமக்கு அங்கே அறிமுகம். RS கிருஷ்ணா தென்னமரைக்குடி எண்ணெயில் அவர் வேலை செஞ்சார். அவர் தான் அங்கே முதல் பழக்கம். முருகானந்தம் ஐயாங்கிறவர், அவருடைய திருக்கூட்டத்தில் இவர் முருகானந்தம் ஐயா நமக்கு ஒரு விபத்தில் இருந்தார். ஒரு ரொம்ப தொன்மையான தொண்டர் அவர். அவருடைய தொடர்புல அங்கே போய் நாங்கள் பார்த்தோம். நான் நினைவுகளுக்காக சொல்கிறேன். திருவருள் இந்த திருக்கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்டது. அந்த திருத்தலத்தை வழங்கி வழிபாடு செய்து திருப்பதிகம் பாடி அங்கு தங்கி நம்மளுடைய பிள்ளையாராகிய வள்ளலார் மற்ற வளம்பதி மறுவதல் மகிழ்ந்தார். வேற திருத்தலங்களுக்கு மீண்டும் புறப்பட்டு போவதற்காக புறப்படுகிறார். நாமும் தொடர்ந்து திருத்தல யாத்திரை வருகின்ற வகுப்பில் மீண்டும் சிந்திப்போம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகம் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் மாண்புகள் நின்றதெங்கும் கிளவி உலகெல்லாம்